வசந்தா, வசந்தா, அம்மா. ஒரு நிமிஷம் இதை புடி. இதை புடி, குடு. நீ போ. இனிமே அந்த ராதாகிருஷ்ணன் இடத்துல இந்த ராதாகிருஷ்ணன் தான் இருக்கணும். ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இப்ப நீங்க இதெல்லாம் சொல்லவே கூடாது. நேதே தெளிவா சொன்னல, காலையில கார் வந்துடணும்னு. இன்னும் கார் காணோம். இன்னும் 5 நிமிஷத்துல கார் ஃபுல் டெக்கரேஷனோட என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணும். புரியுதா? போன வைங்க. வசந்தா, உன்கிட்ட ஒரு 5 பொருளை ரெடி எடுத்து வைக்க சொன்னனே, வச்சியா? எதுமா? என்ன மறந்துட்டியா? ஆமாமா. ஒரு வெங்கல பெட்டி, பச்சரிசி, உப்பு, கட்டி மஞ்சள், அப்புறம் ஒரு சில்வர் குடத்துல தண்ணி. இது 5யும் சீக்கிரமா ரெடி பண்ணி வை. இப்ப கார் வந்ததும் அதுல எடுத்து வைக்கணும். சரிங்கம்மா. சீக்கிரம் போ. அம்மா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் எதுக்குமா? அதுவா, கல்யாணமாகி மாப்பிள்ளை வீட்டுக்கு போற பொண்ணு இதையெல்லாம் கொண்டு போனா அவ புகுந்த வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகுங்கிறது ஐதீகம். நாம் அன்பரசிக்கு எந்த குறையும் வச்சிடக்கூடாதுல்ல, அதுக்குதான். சரிம்மா. அப்புறம் அந்த குத்து விளக்கு விளக்கி வைக்க சொன்னல, சீக்கிரம் போய் விளக்கு. சரிம்மா, நான் போய் ரெடி பண்றேன். சீக்கிரம் போ. அன்பரசி, அழகா இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஆமா, என்ன இன்னும் இங்கே இருக்கீங்க? இன்னும் ரெடி ஆகலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கார் வந்துரும். சித்தி. ஆமாமா, சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க. தாலி கட்டின கையோட இங்க வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் மறு வீட்டுக்கு போகாம இருக்கிறது சரியா இருக்காது. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தான். நீங்க போய் அங்க 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இங்க வந்து இருங்க. சரிங்க சித்தி. சரி, நல்ல நேரத்துல கிளம்பணும். சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. அம்மு இருந்து அன்பரசியோட இந்த வாழ்க்கையை பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. குட்டிமாவை இப்படி சந்தோஷமா பார்க்கிற குடுப்பனை அவளுக்கு இல்லாம போயிடுச்சு. கஸ்தூரி தெய்வமா இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பா சந்திரா. அதோட அன்பரசி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கஸ்தூரி நினப்புல இருந்து வெளியே வந்து விஸ்வா கூட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கா. நீ இப்படி பேசுறத கேட்டா அவ மனசு சங்கடப்படும்ல, திரும்பவும் உடைஞ்சு போயிடுவாப்பா. அவ முகத்துல இந்த சிரிப்பு இப்படியே இருக்கணும்பா. உள் மனசுல வருத்தம் இருக்குமா? அவ அதையெல்லாம் மறைச்சுக்கிட்டு நமக்காக தான் சிரிச்சு சந்தோஷமா இருக்கா. ஆமா சந்திரா, 1000 தான் இருந்தாலும் கஸ்தூரி இவ்வளவு பெத்தவன். அந்த வருத்தம் அவ்வளவு சீக்கிரம் போயிடுமா? ஆனா அன்பரசி நமக்காகவும் விஸ்வாவுக்காகவும் தான் இப்படி மாறி இருக்கா. அதே மாதிரி நாமளும் அவளுக்காக மாறணும்ல. இனிமே நமக்கு இவ வாழ்க்கை தான்ப்பா முக்கியம்.
விஷயம். என்ன? ஆ, முதல்ல உனக்கு ஏதாவது gift வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். ம், ஆனா என்ன வாங்கிட்டு வருதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன். எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்சதுன்னு நிறைய யோசிச்சேன். ஆனா எதுவுமே எனக்கு திருப்தியாவே இல்லை. கடைசியா எல்லா ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கு வாங்கிட்டு வர மாதிரி எனக்கு நீங்க கோடி ரூபாய்க்கு gift கொடுத்தாலும் இதுக்கு ஈடா ஆகவே ஆகாது. ஆ, நீங்களே வச்சு விடுங்க சார். ஏய் அன்பரசி, எதுக்கு இப்ப கண் கலங்குற? இது சந்தோஷத்துல வர கண்ணீர் சார். உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நானும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா சார்? நீங்க சாப்பிடாம இருக்கீங்கன்றத கூட யோசிக்காம இருந்துட்டேன். ஒரு பொண்ணு எந்த குடும்பத்துக்கு போனாலும் ஈஸியா ஒரு நாள் அடாப்ட் ஆயிடுவா. ஆனா ஒரு ஆணால அப்படி அடாப்ட் ஆக முடியாது. அன்னைக்கு உங்களுக்கு பசிச்சிருந்தாலும் ஒரு வாய் சாப்பாடு போடுங்கன்னு வாய் விட்டு கேட்டிருக்க முடியாது. நமக்கு பிடிச்சவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா? அவங்க தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி செஞ்சு கொடுக்கணும். நான் அப்படி செய்யாம இருந்துட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க. என்ன அன்பரசி பேசுற? இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி ஆம்பளைங்களுக்கு ஒரு வீட்டுக்குள்ள அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஆனா எனக்கு அப்படி இல்லை. எனக்கு இந்த வீடு ஒன்றும் புதுசும் இல்லை. அது எல்லாத்தையும் விட நீ வருத்தத்தில் இருக்கும்போது எனக்கு எப்படி பசிக்கும் சொல்லு? என்ன நீ சராசரி ஆம்பளை நினைச்சிட்டே இல்ல? என்னைக்கு உன்னை பார்த்து இந்த ஜென்மத்தில் இவ தான் நமக்கு எல்லாம்னு நினைச்சனோ அந்த நிமிஷத்திலேயே உன்னோட சகலத்திலையும் நான் கூட இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டேன். அது இல்ல சார். இங்க பாரு அன்பரசி, நீ உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு வெளியில எனக்காக எதுவும் செய்ய வேணாம். நீ எனக்காக எது செஞ்சாலும் முழு மனசோட பண்ணு, அது போதும். ஒரு பக்கம் அந்த சாமி எங்க அம்மாவை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் உங்களை எனக்கு கொடுத்துருக்கு. நீங்க என் மேல காட்டுற அன்பை பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றேன் சார். எனக்கு இது போதும் சார். அன்பரசி, இனிமே நீ எதை பத்தியும் யோசிக்காம பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா டோர்னமெண்டோட டேட்டு நெருங்கிட்டு இருக்கு, புரியுதா? இனிமே நீ கல்யாணத்துக்கு அப்புறம், அதாவது விஸ்வா என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டின அடுத்த செகண்ட்ல இருந்து நீ எந்த ஓட்டப்பந்தயத்திலையும் கலந்துக்க கூடாது. விஸ்வா சார் என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் எந்த ரன்னிங்லயும் நான் கலந்துக்க மாட்டேன். இது சத்தியம். என்ன அன்பரசி, நான் பேசிட்டே இருக்க, நீ சைலண்டா இருக்க. அன்பரசி, என்னாச்சு? ஏன் டக்குன்னு அமைதியாயிட்ட? ஒன்றும் இல்லை சார், ப்ராக்டிஸ் தானே, பண்ணிடலாம் சார். அதுக்கு என்ன, பண்ணிடலாம். அன்பரசி,
சாரி சாரி. பரவாயில்ல சித்தி, வாங்க. சாரி, கதவை தட்டிட்டு தான் வந்திருக்கணும். டைம் ஆயிடுச்சுல, அதான் நீங்க கிளம்பிட்டீங்களான்னு பார்க்க வந்தேன். சாரி. கிளம்பிட்டோம் சித்தி, ரெடியா தான் இருக்கும். போலாம் வாங்க, போலாம். போங்க. போங்க. அப்பா, அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க. இனி என்ன பண்ணாலும் திரும்ப வரமாட்டாங்க. நடந்ததையே நினைச்சு வருத்தப்படுறதை விட அது கடந்து போறதுதான்ப்பா சரியா இருக்கும். இந்த குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான்ப்பா இருக்கீங்க. நீங்க எங்க எல்லாருக்கும் வேணும்பா. குட்டிமா, நான் தானே உனக்கு ஆறுதல் சொல்லணும். ஆனா நீ எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை அந்த அளவுக்கு பக்குவமா அம்மா வளர்த்துருக்கா. உன் அப்பாவா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என்ன சந்திரா இது, இந்த நேரத்துல போய் கண் கலங்கிட்டு இருக்க? அன்பரசிய சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா அனுப்பி வைக்கணும்பா. இல்லம்மா, 20 வருஷமா எங்க இருக்காங்கன்னு தெரியாம நான் அம்முவையும் குட்டிமாவையும் தேடி தேடி இப்பதாம்மா கண்டுபிடிச்சேன். ஒரு குடும்பமா நாம ஒண்ணு சேர்ந்து இன்னும் 1 வருஷம் கூட முடியலம்மா. அதுக்குள்ள என் அம்மு என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்போ குட்டிமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை விட்டு போக போறாம்மா. நான் தனியா தான் இருக்கணும்னு என் தலையில எழுதியிருக்க போல இருக்குமா. சந்திரா, கஸ்தூரி நம்மளை விட்டுட்டு போனது விதிப்பா. ஆனா இப்ப அன்பரசி நம்மளை விட்டுட்டு போறது ஒரு அப்பாவா நீ சந்தோஷப்பட வேண்டிய தருணம். பொண்ணை பெத்த எல்லாருக்கும் அதிகபட்ச ஆசையே அவளை ஒரு நல்லவங்கிட்ட பிடிச்சு கொடுக்கறது தான். விஸ்வா மாதிரி ஒரு நல்ல பிள்ளை நம்ம எங்க தேடினாலும் கிடைக்காது. அன்பரசி மேல விஸ்வா வச்சிருக்கிற அன்புக்கு என்ன கொடுத்தாலும் ஈடாகாதுப்பா. அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் அன்பரசி நீ பார்க்கணும்னா ஒரு போன் போட்டா வந்துட போறா. பாட்டி, எங்க அப்பாவை நான் பார்க்கணும்னா போன்ல போட வேண்டாம். அவரு நினைச்சா போதும், அடுத்த நிமிஷம் நான் இங்க இருப்பேன். பாத்தியா சந்திரா, அன்பரசி எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாத்தியா? நீ என்னடானா இப்பதான் கண்ணை கசக்கிட்டு நிக்கிற? இல்லம்மா, என்னால முடியலம்மா. அம்மாவும் குட்டிமாவும் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் ஒரு நடப்பினமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். குட்டிமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். கொஞ்ச நாள் பொறுத்து அம்மா வந்ததுக்கு அப்புறம் ஏதோ சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரி இருந்துச்சுமா. குட்டிமா கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வாழாம விட்ட 20 வருஷத்தையும் சேர்த்து சந்தோஷமா வாழணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோம். என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சிருந்தோம் தெரியுமாமா? அத்தனையும் கனவாவே போயிடுச்சேம்மா. இப்ப யாரும் இல்லாத தனிமரமா ஆயிட்டம்மா. திரும்பவும் இந்த வீடு இருண்டு போயிடுச்சுமா. அப்பா, அழாதீங்கப்பா. நீங்க இப்படி எல்லாம் பேசும்போது எனக்கு அம்மாவே உங்க உருவத்துல வந்து பேசி கண் கலங்குற மாதிரி இருக்குப்பா. அது இங்கதான்ப்பா, எங்கேயோ இருந்து பாத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தா சந்தோஷம் தான்ப்பா படும்.
நீங்க என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டு சரியா சாப்பிடாம இருக்க கூடாது. நான் கரெக்டா நீங்க சாப்பிடுற நேரத்துக்கு கால் பண்ணுவேன். ம்? அப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாம் மறக்காம போட்டுக்கணும். அப்பா சரியா? சரி சரிம்மா. பாட்டி நீங்களும் தான். நாங்க போயிட்டேன்னு ஸ்வீட் எல்லாம் நீங்க சாப்பிட கூடாது. சரிம்மா. ம். மஞ்சு, நான் இங்க வந்ததுல இருந்து நீ என் கூடவே இருந்துட்டு இருக்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை விட்டு பிரியறேன். அப்பாவையும் பாட்டியும் பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. நீ ஒன்னும் கவலைப்படாத அன்பு. நீ பக்கத்துல இல்லனா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ கால் பண்ணி இங்க என்ன நடக்குதுன்னு லைவா அப்டேட் பண்றேன். ஐயோ 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வீடியோ காலா? என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா மஞ்சு? சாரி சார், நான் உங்களை மறந்துட்டேன். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைம் கால் பண்ணி பேசிக்கிறேன். மத்த டைம்லாம் அன்பரசி உங்க கூட தான் இருப்பா. நோ டிஸ்டர்பன்ஸ். சரி அன்பரசி, கிளம்பலாமா? ஆன்ட்டி, அங்கிள், பாட்டி, நீங்க எல்லாரும் எங்களை வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு வரலாம்ல? ஆமாப்பா, வாங்கப்பா. ஆமா சந்திரா, நாம போய் விட்டுட்டு வந்துடலாம். சரிம்மா. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா, நான் அனன்யா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அன்பரசி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ சந்தோஷமா உன் புகுந்த வீட்டுக்கு போற. இந்த நேரத்துல எதுக்காக அவகிட்ட போய் நிக்கணும்? அவ உன்னை ஏதாவது தப்பா பேசிட்டு அப்புறம் சங்கடமா போயிடும். இல்ல சித்தி, என்னதான் இருந்தாலும் அவ என் தங்கச்சி. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது அவ இப்படி தனியாவே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி தப்பா இருக்கு. நாளைக்கு அவ என்ன பார்த்து நீ போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனியான்னு கேட்டா சங்கடமாயிடாதா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அன்பரசி, நானும் போய் பாக்குறேன். சார், நீங்க ஒரு தடவை அவகிட்ட பேசுங்க. நான் பேசினா அவ பேச மாட்டேங்கிறா. ஏய், நான் எதுக்கு அன்பரசி பேசணும்? அதெல்லாம் வேணாம். இல்ல சார், அனன்யா நாங்க யாரு பேசியும் கதவை திறக்கல. ஒருவேளை நீங்க பேசினா அவ மனசு மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன். அனன்யா, அனன்யா, இப்ப எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ற? அன்பரசிக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனி என்ன நடந்தாலும் அன்பரசி தான் என்னோட வைஃப். அது என்னைக்குமே மாற போறது இல்ல. இதுக்கு மேலேயும் நீ மனசை மாத்திக்காம இப்படி ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ இப்படி பண்றதுனால பாவம் ஆன்ட்டிக்கு அங்கிளுக்கு தான் கஷ்டம். உன்னை இப்படி பாக்குறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. நீயும் கஷ்டப்பட்டு எதுக்கு எல்லாரையும் கஷ்டப்படுத்துற? வெளியே வா முதல்ல. ஏய், புரிஞ்சுக்கோடி. யார் யாருக்கு என்னென்ன தலையில எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். அதை ஏத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். உள்ளேயே அடைஞ்சு கிடக்காம தயவு செஞ்சு வெளியில வா. மனச மாத்திக்கிட்டு நல்லபடியா வாழ பாரு. நாம இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம், வெளியில வராளான்னு பாத்தியா? ஏ அனன்யா, இந்த திமிரும் பிடிவாதமும் உன்னை அழிக்க போதுரி. சித்தி, அவ சரியாயிடுவா. அவ சீக்கிரமே வெளியே வருவா பாருங்க. ஒருவேளை நான் இங்க இருக்கிறது தான் அவளுக்கு இடைஞ்சலா இருக்குதோ என்னமோ. நான் கிளம்புனதுக்கு அப்புறம் அவ வெளியில வர்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. நீங்க மட்டும் அவகிட்ட கோவப்படாம அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. அனன்யா, அனன்யா, நீ என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. ஆனா உன்னை நான் தங்கச்சியா தான் நினைக்கிறேன். இப்ப மட்டும் இல்ல, என்னைக்குமே நீ என்னோட தங்கச்சி தான். நீ நல்லா இருக்கணும், அதுதான் இந்த அக்காவோட ஆசை. நான் கிளம்புறேன் அனன்யா. சார், வாங்க போலாம்.
திருந்தாத ஜென்மம் அன்பரசி. நீ நல்ல நேரத்துல புறப்படணும். அவ கிடக்குறா, நீங்க வாங்க.